எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு முக்கணி பாயசம் செய்யலாங்க. ஒரு மூடி தேங்காயை ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியில் 100 கிராம் பைத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வாசமாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கழுவி வச்சுக்கலாம். சட்டியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பருப்பை வேக போட்டுக்கலாம். துருவி வச்சிருந்த தேங்காவை ஆட்டுக்கல்ல போட்டு நல்ல மைய அரைச்சி திக்கான முதல் பாலை மட்டும் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காயும் நுணுக்கிக்கலாம். 200 கிராம் வெல்லத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். பருப்பு பூ போல் வெந்திரிச்சு இறக்கிக்கலாம். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். கம்பி பதத்துக்கு வரணும்னு இல்லை. அடுத்தது தமிழ்நாட்டோட பாரம்பரியமிக்க முக்கணிகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிட்டோம். இப்போ பலாப்பழத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். ஒரு கனமான சட்டியை அடுப்பில் வச்சு 50 ml நெய்யில் முக்கணிகளை பொன்னிறமாக வதக்கணும். வேக வச்சிருந்த பைத்தம்பருப்பை ஊற்றி நல்லா கிண்டிட்டு வெள்ளைப்பாகையும் ஊற்றி நல்லா கிளறணும். ஒரு சிட்டிகை உப்பையும் நுணுக்கின ஏலக்காயும் போட்டு கடைசியாக தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விடாமல் கிளறி விட்டு இறக்கணுன்னா பாரம்பரியமிக்க முக்கணி பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.